உலகத்தில் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இருக்க இடமில்லா இவ்வூரில், பேச மனிதர்கள் இல்லா வீட்டில், மன்னிக்க மனமில்லா மக்களின் மத்தியில், அன்பு காட்டவும் பெறவும் உள்ளங்கள் கிடைக்காத இவ்வுலகில் எங்கேதான் குடிலை கட்டி இயேசு பாலனை பிறக்க செய்வது? குழந்தை இயேசு நம் உள்ளத்தில் மட்டும் பிறந்தால் போதுமா? பக்கத்து வீட்டிலும், ஏழைகள் வீட்டிலும், அநாதை இல்லங்களிலும், முதியோர் இல்லங்களிலும், மற்ற மதத்தை சேர்ந்த வீடுகளிலும் பிறக்க வேண்டாமா? நாம் என்ன செய்தால் அங்கெல்லாம் பிறப்பார்? சிந்திப்போம். இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் உண்மையான குடிலை கட்ட இறைவன் நம்மை வழிநடத்தட்டும். கடவுள் இந்த உலகை எவ்வாறு அன்பு செய்தார் எனில் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். யாரெல்லாம் அவரில் விசுவாசம் கொள்கின்றார்களோ அவர்கள் முடிவில்லா வாழ்வை பெறுவார்கள் என்று அந்த பிதாவாகிய கடவுள் நம்மேல் கொண்டிருக்கின்ற அன்பினால் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஒரு அரசனாக அல்ல, ஒரு அதிகாரியாக அல்ல, அல்லது பலம் கொண்ட ஒரு பெரிய வீரனாக அல்ல, மாறாக ஒரு சிறு குழந்தையாக, ஒரு பாலகனாக நம் மத்தியிலே அவர் பிறந்தார்.
இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. அந்த ஆண்டவர் இயேசு என்றுமே நம்மோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த குழந்தை இயேசுவை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அவருடைய திருவிழாவை தான் நாம் நம்முடைய நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பவித்திரமான, இந்த புனிதமான, இந்த அருள் நிறைந்த இரவிலே அந்த பாலன் இயேசுவுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். அன்று பெத்லகேமிலே பாலனாக பிறந்த குழந்தை இயேசு இன்று நம்முடைய இதயம் என்னும் அந்த பாட்டுக்குடிலே ஆண்டவர் பிறந்திட, அவருக்கென்ற அந்த இடத்தை நாம் கொடுத்திட, நம்மை நாம் சுத்தம் செய்து கொள்வோம். நம்முடைய பாவங்களுக்காக மனவருத்துவம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்போம். எல்லாம் அந்த இறைவனிடமும் நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு பிறந்தபோது விண்ணக தூதர்கள் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, உலகில் நன்மனதோருக்கு அமைதி உண்டாகுக, glory to God in the highest and peace to people on earth என்று பாடி ஆர்ப்பரித்தார்கள். குழந்தை இயேசு அந்த பெத்லகேமிலே ஒரு மாட்டுக் குடிலிலே அவர் பிறந்தார். அதே ஒரு அனுபவத்தை இந்த இரவிலே நாம் அனைவரும் பெற இருக்கின்றோம். அந்த வான தூதர்களோடு சேர்ந்து நாம் அனைவரும் சேர்ந்து உன்னதங்களிலே என்ற கீதத்தை நாம் பாடி அந்த இயேசு நம் மத்தியிலே பிறக்க போகின்றார். அந்த குழந்தை இயேசுவை நம்முடைய இதயத்திலே வரவேற்போம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. Amen.
அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கின்ற நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு துணியோவியரின் மன்றத்தில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களையாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மாற்றங்கள் காண இறைவன் தரும் எல்லா நலன்களையும் எசையா எடுத்துரைக்கின்றார். இஸ்ரேல் மக்களை பேரொளியை காண செய்து மகிழ்ச்சியுற செய்தார். அவர்களின் சுமைகளை நீக்கினார். அவர்களை ஆட்சி செய்ய வியத்தகு ஆலோசகர் அமைதியின் அரசரை கொடுத்து தன் மக்களுக்கு நிலையான ஆட்சியை உறுதிப்படுத்தினார் என்று மகிழ்வுடன் கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பலுகி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி வருவது போல் உன் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாகிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இறை செய்தி நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
words of Paul to Titus, stressing the fact that the coming of Christ into the world was for the purpose of salvation. He tells us that in his mind, salvation means not only the avoidance of sin, but also the eager living of a life marked with the positive practice of good works. A reading from the letter of St. Paul to Titus. Beloved, the grace of God has appeared, bringing salvation for all people, training us to renounce ungodliness and worldly passions, and to live self-controlled, upright, and godly life in the present age, waiting for a blessed hope, the appearing of the glory of our great God and Savior, Jesus Christ, who gave himself for us to redeem us from all lawlessness, and to purify for himself a people for his own possession, who are zealous for good works. The word of the Lord. Thanks be to God. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன். அடியேன் கேட்கின்றேன். அக்காலத்தில் அகஸ்து சீசர் தாம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கெடுக்குமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குருடியல் என்பவர் ஆளுநராக இருந்த பொழுது முதலாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமகனான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயில் உள்ள நசரேத்து ஊரிலிருந்து யூதேயில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தன் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணியில் பொறுத்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயலில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் ஆட்சி அவர்களை சுற்றி ஒழித்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வான்தூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று ஆண்டவராகிய மெசியா
எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணியில் சுருட்டி தீவன தொட்டியிலும் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூத பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாக்குக, உலகில் அவருக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது வாழ்வு பெறும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, இந்த க்ரௌடை பார்த்துட்டு, இந்த லைட்டெல்லாம் பார்த்துட்டு மாதிரி ஒரு பழைய பாட்டு ஞாபகம் வருது. அவர் சொல்லுவாங்க, இன்று வந்து இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதுமா. அது மாதிரி உண்மையாகவே இவங்களையெல்லாம் பார்க்கும்போது, இந்த அலங்காரத்தை பார்க்கும்போது, இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உண்மையாகவே நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் ஒரு குழந்தை. குழந்தை பிறப்பது எப்பொழுதுமே மகிழ்ச்சியான ஒரு சம்பவம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நீண்ட நாட்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குதூகலத்துக்கு அளவே இருக்காது. அப்படி இருக்கும்போது உலகத்தையே மீட்க ஒரு குழந்தை பிறந்த போது அந்த மகிழ்ச்சிக்கு எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆகவே புனித அகுஸ்தீனார் சொல்கிறார், Holy night, holy night, I was waiting for this night அப்படின்றார். புனித அகுஸ்தீனார் சொல்றாரு, புனிதமான இரவே, புனிதமான இரவே, இந்த இரவுக்கு நான் மட்டுமல்ல மனுக்குலமே காத்திருந்தது. ஆகவே கம் கம், இந்த இரவே விரைவாக வா என்று புனித அகுஸ்தீனார் இந்த இரவை வரவேற்கிறார். அப்படி என்ன இந்த இரவுக்கு விசேஷம்? இந்த இரவுக்கு முக்கியமான ஒரு விசேஷம். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் இசையா சொல்கிறார், ஏன் இந்த இரவு முக்கியமான இரவு, ஏன் இந்த குழந்தை பிறப்பு முக்கியமானது, ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி? ஏனென்றால் இருளில் இருந்த மக்களுக்கு பேரொளி உதித்தது. People are walking in the darkness, they have seen great light. Light. இதுக்கு என்ன சொல்றேன்னா, புனித ஜான் கிறிஸ்டாஸ்டம் இந்த லைட், இந்த விளக்கு எதை குறிக்கும் என்றால், நாம் இழந்த மகிழ்ச்சியை திரும்பி கொடுப்பது. இந்த விளக்கு எதை குறிக்கும் என்றால், அளவைக்கு அடிமையான நம்மை மீட்ட அந்த செய்தியை குறிக்கும். ஆகவேதான் இதோ இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர். ஆகவே சகோதர சகோதரிகளே, இந்த இரவு மிக முக்கியமான இரவு. இந்த விழா மிக முக்கியமான விழா. கிறிஸ்துமஸ் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை என்றால் நீங்களும் நானும் நிச்சயமாக விண்ணகத்தை பற்றி யோசித்தே இருக்க முடியாது. ஆகவே இந்த இரவு, இந்த குழந்தை மிக முக்கியமான குழந்தை. ஆகவே சகோதர சகோதரிகளே, அழகான கிரிப்பு, அழகான டெக்கரேஷன், நீங்கெல்லாம் மிக அழகாக ட்ரெஸ் பண்ணி இருக்கிறீங்க. நாளைக்கு செலிப்ரேஷனாக காத்திருக்கிறது. காலையில் தொடங்கினா நைட் தான் முடியும். எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஃபென்டாஸ்டிக். பட் லியோ தி கிரேட் சொல்றாரு, புனித லியோ தி கிரேட், இஃப் யூ ஸ்பெண்ட் கிறிஸ்மஸ் ஒன்லி இன் செலிப்ரேஷன், வாட் மோர் யூ எக்ஸ்பெக்ட் அப்படின்றார். கிறிஸ்து பிறப்பு விழாவை வெறும் கொண்டாட்டங்களிலே மட்டும் கழித்து விட்டால் நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? What you are expecting from this night? Very important. ஆகவே இந்த இரவு நாம் மேலிருந்த அந்த நுகத்தடியை அழிக்கின்ற இரவு. இந்த இரவு நமக்கு நேரான பாதையை காட்டுகின்ற இரவு. ஏனென்றால் இந்த குழந்தை உன்னதமான குழந்தை, தமத்திருத்துவத்தின் இரண்டாவது நபர். கடவுள் உலகை எவ்வளவு நேசித்தார் என்றால் அவர் தன்னுடைய மகனையே கொடுக்கும் அளவுக்கு நம்மை அன்பு செய்தார். புனித பவுலடிகளார் சொல்வார், இறைவன் தன்னுடைய மகனையே கொடுப்பாரானால் எதை நமக்கு கொடுக்க மாட்டார்? If God is with us, who will against us? கடவுள் நம் சார்பாக இருக்கும்போது நமக்கு எதிராக யார் வர முடியும்?
பவுல் அடிகளார் அவர் அனுபவத்திலிருந்து சொல்கிறார். ஆகவே சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக குடும்பி இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் பிரச்சனை ஒன்று இருக்கிறது. புனித அம்புரோசியார் சொல்வார், மரியாளும் சூசையும், நாம் நற்செய்தியிலே கேட்டோம், மரியாளும் சூசையும் வீடு கிடைக்காமல் ஒவ்வொரு சத்திரமாக கதவுகளை தட்டிக்கொண்டே போகிறார்கள். இதை அவர் சொல்கிறார், இன்று இரவு சூசையும் மரியும் உன்னதமான குழந்தையை சுமந்து கொண்டு உங்கள் சாவடியிலே வந்து கதவை தட்டுகிறார்கள். உங்கள் பதில் என்ன? What is your answer today? You say no place, my inn is full. என்னுடைய விடுதி ஃபுல்லா இருக்குது. No way. அங்க இடம் இல்லை என்று சொல்கிறோமா? இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுக்க தயாராக இருக்கிறோமா? இதுதான் மிக முக்கியமானது. ஆகவே சகோதர சகோதரிகளே, முதல் வாசகம் மிகவும் வல்லமையான வாசகம். ஆலோசனை, அவருக்கு நிறைய டைட்டில் இருக்குது. அது முக்கியமான ஒன்று, வல்லமையுள்ள இறைவன், வியத்தகு ஆலோசகர், அமைதியின் மன்னன். ஏனென்றால் ஆட்சியின் பொறுப்பு அவர் தோள்மையில் இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் நமக்கெல்லாம் என்ன ப்ராமிஸ் பண்ணுது? இன்னைக்கு ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்கத்தானா நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை? இன்று ஒரு நாள் தானா? இல்லை. எப்பொழுது கிறிஸ்துமஸ் முடிகிறது? எப்போ கிறிஸ்துமஸ் முடியுது? கலகலாம் தீர்ந்த பிறகு, அதிரசம்லாம் தீர்ந்த பிறகு, டபாவெல்லாம் கட்டி கவுத்து போடும் போது கிறிஸ்துமஸ் ஓவர்? நோ. எப்போ கிறிஸ்துமஸ் முடியுது? நாம் இறைவனை முகமுகமாக சந்திக்கும் போது. அதுதான் விண்ணக கிறிஸ்துமஸ். அந்த கிறிஸ்துமஸின் வெள்ளோட்டம் தான் இந்த கிறிஸ்துமஸ். ஆக எப்பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவன் வாழ்க்கையிலும் தினந்தோறும் கிறிஸ்து பிறக்கின்றார். தினந்தோறும் எப்படி பிறக்கின்றார்? நான் அருளில் இருக்கும் போது, நான் இறை பிரசன்னத்தில் இருக்கும் போது, நான் கடவுளோடு இருக்கும் போது, I will become a crib for Christ. கிறிஸ்து வந்து பிறக்கும் குடிலாக நான் மாறுவேன். இல்லை என்றால் ஏரோதின் அரண்மனையாக மாறுவேன். ஆகவே இன்று இயேசு கிறிஸ்து நாம் எல்லோரையும் சந்திக்க வருகின்றார். நாம் கிறிஸ்துமஸ் என்ன கொண்டாடுகிறோம்? மீண்டும் இறைவன் குழந்தையாக பிறக்க போவதில்லை. நாம் கொண்டாடுகிற இந்த இரவு இயேசு கிறிஸ்துவினுடைய மனித அவதாரத்தை நினைத்து கொண்டாடுகிறோம். We celebrate the incarnation of Christ. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனு உருவெடுத்த அந்த நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். ஏன் அவர் மனு உருவெடுத்தார்? நம்மை புனிதமாக்குவதற்கு. Divine came to help so that the human can become divine. அப்படின்னு கத்தோலிக்க திருச்சபையுடைய படிப்பினை, இரண்டாம் வத்திக்கான் சங்கம். ஏன் இறைவன் மண்ணகத்தில் இறங்கி வந்தார் என்றால், மண்ணில் இருப்பவர்களை விண்ணகத்துக்கு எடுத்து செல்வதற்கு, அவர் சாயலாக மாற்றுவதற்கு. ஏனென்றால் நாம் அவர் சாயலை இழந்து விட்டோம். இறைவன் கொடுத்த வல்லமையை நாம் இழந்து விட்டோம். இந்த உடலினால் மனிதன் இறைவனை விட்டு பிரிந்து போனார். ஆகவே மீண்டும் இந்த உடல் எடுத்து இறைவன் நம்மை, இயேசு கிறிஸ்து நம்மை தந்தையோடு மீண்டும் சேர்க்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் விழா இது! ஆகவே கிறிஸ்துமஸ் ரொம்ப சென்டிமெண்டான ஃபீஸ்ட் கிடையாது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கொண்டாடுகிற பண்டிகை இல்லை. நோ, சம்திங் வெரி டீப், ஆழமான ஒரு திருவிழா, மிக வல்லமையான மகிமையான ஒரு திருவிழா. ஏனென்றால் நீங்களும் நானும், மனுவூர் எடுத்த நீங்களும் நானும் இறை சாயலை பெறுகிறோம். We will be divinized. நாம் எல்லோரும் இறைவனை போலாவோம். அதற்கு இறைவன் மனிதனாக கீழே இறங்கி வந்தார். மண் உலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார். நல்ல மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். யார் முன்னாடி குழந்தையாக வர்றாங்க? நல்ல மனிதர்கள் முன்னால். நல்ல மனிதர்கள் யாரு? நிறைய படிச்சவங்க, நிறைய காசு வச்சிருக்கிறவங்க, டெய்லி கோயிலுக்கு வரவங்க. நல்ல மனிதர்கள் என்றால் யார்? உன்னை சின்னப்பர் சொல்லுவார், யாரெல்லாம் இறை சித்தத்தில் நிலைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இறை சித்தத்தை மட்டுமே செய்கிறார்களோ அவர்களில் இறைவன் நிலைத்திருக்கிறார். ஆகவே இந்த நற்செய்தி பியூட்டிஃபுல் நற்செய்தி பாருங்க. லூகாஸ் ஆண்டவரை உலக சரித்திரத்தோடு இணைக்கின்றார். ரோமர்கள் என்ன செய்வாங்கன்னா, 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கு எடுப்பாங்க, சென்சஸ். ஏன் சென்சஸ்னா மிலிட்டரி ஆள் எடுக்கிறதுக்கு, வரி போடுறதுக்கு. இதான் முக்கியமான ரீசன். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, அதுல எவ்வளவு பேர் மிலிட்டரிக்கு சேர்க்கலாம், எவ்வளவு வரி வசூலிக்கலாம் என்பதற்காக தான் இந்த கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுப்பு அவங்க சொந்த வில்லேஜுக்கு போகணும். எப்படி நம்ம ஓட்டு போடுறது, நம்ம சொந்த பிளேஸ் போற மாதிரி சூசேப்பர் போறார். ஏன்னா அவர் பெத்லகேமை சேர்ந்தவர், தாவீதின்
மரபில் வந்தவர். இயேசு கிறிஸ்து உலக சரித்திரத்திலே நுழைகிறார். புனித லூக்காஸ் இயேசு கிறிஸ்துவை உலக சரித்திரத்தில் நுழைகிறார். உன் சரித்திரத்திலும் என் சரித்திரத்திலும் ஆண்டவர் நுழைகிறார். இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். எங்கே? மாட்டு கொட்டிலில், மாட்டு தீவன தொட்டி. தீவன தொட்டி, மேஞ்சர் சொல்றோம். மேஞ்சர் பிரெஞ்சு மொழியில் அது என்ன அர்த்தம்னா டேபிள், டு டேக், டு ஈட் அப்படின்னு அர்த்தம். அது எடுத்து சாப்பிடு, அதான் மேஞ்சர். அந்த மேஞ்சர் விலங்குகளுக்கு உணவு கொடுக்கின்ற இடம். இறைவன் உணவானார். He has become food for us. அதனால்தான் வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள அப்பம் நானே என்று அருள்பிரேத நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே முதலாக நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இடையர்களுக்கு. இதான் முக்கிய நினைப்பு. இடையர்கள் யாருன்னா அந்த காலத்துல அனைவராலும் ஒதுக்கப்பட்டவர்கள். அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா திருடர்கள். ஏன்னா உண்மையாக திருடர்கள் தான். இரவிலே சென்று வேறு மந்தையில் இருந்து ஆடுகளை திருடுவார்கள். சரியா குடிக்க மாட்டாங்க, நம்மள ஒரு சிலர் மாதிரி. சரியா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, தேவாலயத்துக்கு போக மாட்டார்கள், கட்டளைகளை கடைபிடிக்க முடியாதவர்கள். இப்படி ஒரு தாழ்மையான ஒரு மிக மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் இடையர்கள். இஸ்ராயல் மக்கள் அந்த காலத்திலே அவர்களுக்கு முதலாக நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. எங்கே? ஊருக்கு வெளியே ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தவர்கள், இறைவனின் திட்டத்தை அறியாதவர்கள், தேவாலயத்தில் நுழையாதவர்கள். அவர்களுக்கு வான தூதர்கள் வந்து புடைசூழ உங்களுக்கு ஒரு மகன் பிறந்துள்ளார். அதே நற்செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். The child is born for you. நைட்ல பிரசவிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? காலையிலே தூங்குவீங்க, சில்லுன்னு வரவர் எல்லாம் பாதி பேர் அவுட்டு. தலை தொங்க போட தூங்கிடுவீங்க, இருந்து பாருங்க. அதனால அது நம்மளுக்கெல்லாம் பழக்கமாச்சு. என்ன பண்ணுறது? ஐயோ அப்பா ஏச்சிக்கணும். என்ன சொல்றேன் சகோதரர்களே, என்ன சொல்ல மறந்துட்டேன். ஆகவே இந்த இரவு மிக முக்கியமான இரவு. நாம் கூட இந்த இடையர்களை பொறுத்தால் நம்முடைய வாழ்க்கை கூட ஏதோ ஒரு விதத்திலே ஊருக்கு வெளியே இருக்கிறோம், ஏதோ ஒரு விதத்திலே இறைவனை பிரிந்து இருக்கிறோம், ஏதோ ஒரு விதத்திலே அசுத்தமாக இருக்கிறோம், ஏதோ ஒரு விதத்திலே இறைவனுக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. இன்று இந்த இரவு நமக்கு இந்த நற்செய்தி, உங்களுக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது. for you, not for your aunt, not for your uncle, not for your granny, for you. உனக்காக இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. எதற்கு? உன்னை மீண்டும் இறைவனின் சாயலை பெற்றுக் கொள்வதற்கு. ஆகவே சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நாம் இறைவனை புகழ்வோம். ஏனென்றால் இவர் சொல்றாரு, ரவீந்திரநாத் தாகூர் அழகா சொல்வாரு, ஒவ்வொரு குழந்தையும் தாயின் கருவிலிருந்து வெளியே வரும்போது அது என்ன அர்த்தமானா, கடவுள் இன்னும் மனுக்குலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். கடவுள் இன்னும் மனுக்குலத்தின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை. God is still patient with the humankind. That is the reason he sends new babies into the world. அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் சொல்றார். ஆகவே இந்த குழந்தை அதிசயமான குழந்தை. ஆகவே நாமெல்லாம் மனிதர்களாகி நாம் இறைவனாக விரும்புகிறோம். இறைவனாக இருந்தவர் மனிதனானார். தாழ்நிலையில் இருக்கிற நாம் உயர்ந்த நிலைக்கு போக விரும்புகிறோம். உயர்ந்த நிலையில் இருந்து அவர் தாழ்நிலைக்கு இறங்கி வந்தார். ஆகவே இதுதான் இன்று கிறிஸ்துமஸ் விழா நமக்கு சொல்லுகின்ற செய்தி. அது மட்டுமல்ல, கிறிஸ்துமஸ் விழா அன்பின் பகிர்வு. கடவுள் தன்னுடைய அன்பை வாயினால் மட்டும் சொல்லவில்லை, தன்னுடைய மகனை உலகிற்கு அனுப்பி அதை எண்பித்தார். அதை தான் இந்த இரவு நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த இரவு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவனுடைய அன்பை பெற நாம் தகுதியற்றவர்கள், இறைவனுடைய இரக்கத்தை பெற நாம் தகுதியற்றவர்கள் இருப்பினும் நம் மீது இரக்கம் கொண்டு மீண்டும் இந்த ஆண்டு ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொடுத்திருக்கிறார். ஆகவே இதற்காக அதே இயேசு கிறிஸ்து இந்த பீடத்தில் வருகிறார். பெத்லஹேம், அப்பத்தின் வீடு, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இந்த உணவு இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய இதயங்களுக்கு வரப்போகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த அறை, இந்த சாவடி காலியா இருக்குதா இல்ல ஃபுல்லா இருக்குதா? let us decide. யோசிச்சு பார்க்கலாம், இது ஃபுல்லா இருக்குதா இல்ல காலியா இருக்குதா? so let us make empty. நாம் இதை வெறுமையாக வைப்போம், கிறிஸ்து நம்மிலே தோன்றுவார். இதற்காக நாம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.
காணும் நாம் அனைவரும் வேறு பெற்றவர்கள். எனவே நமக்காக மீட்பரை அனுப்பிய தந்தையிடம் மகிழ்ச்சியோடு நமது வேண்டுதல்களை ஒப்புக்கொள்கிறோம். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us pray, open our hearts and hearts, that we may receive your word and keep it. Let your word become flesh among us, also in our words of peace and truth, and in our deeds of justice and love, of friendship and sacrifice and service. May this be the way by which people recognize that your Son is alive among us today, and may they praise you forever. Amen.
சகோதர சகோதரிகளை நானே ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை நாம் பிதாவாகிய கேட்டதாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உறவுகளை மாற்றத்தின்படியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படும் எங்கள் இயல்பு அவரின் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களையாக உம்மை மன்றாடுகின்றோம். The Lord be with you. Lift up your heart. Let us give thanks to the Lord our God. It's truly right and just our duty and our salvation always and every right to give you thanks, Lord, Holy Father, Almighty, eternal God, for in the mystery of the Word made flesh, a new light of your glory has shone upon the eyes of our mind, so that as we recognize in Him God made visible, we may be caught up to Him in love of things invisible. And so with angels and archangels, with thrones and dominions, and with all the hosts and powers of heaven, we sing the hymn of your glory, as without end we acclaim. You are indeed holy, O Lord, and all you have created rightly gives you praise. For through your Son, our Lord Jesus Christ, by the power and working of the Holy Spirit, you give life to all things and make them holy, and you never cease to gather people to yourself, so that from the rising of the sun to its setting, the pure sacrifice will be offered to your name. Therefore, O Lord, we humbly implore you, by the same Spirit, graciously make holy these gifts we have brought to you for consecration, that they may become the body and blood of your Son, our Lord Jesus Christ, at whose command we celebrate these mysteries. For on the night he was betrayed, he himself took bread, and giving thanks, he said the blessing, broke the bread, and gave it to his disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you." In a similar way, when supper was ended, he took the chalice, and giving you thanks, he said the blessing, and gave it, the chalice, to his disciples, saying, "Take this, all of you, and drink from it, for this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many for the forgiveness of sins. Do this in memory of me."
this holy and living sacrifice. Look, we pray, upon the relation of your church, and recognizing the sacrificial victim by whose death you will to reconcile us to yourself, grant that we, who are nourished by the body and blood of your Son, and filled with His Holy Spirit, may become one body, one spirit in Christ. May He make of us an eternal offering to you, so that we may obtain an inheritance with your delight, especially with the most blessed Virgin Mary, the Mother of God, with your blessed Saint Joseph, our spouse, with your blessed apostles, the glorious martyrs, and all the saints, our most constant intercession in your presence, we rely for unfailing help. May this sacrifice of yours of reconciliation, we pray, O Lord, advance the peace and salvation of all the world. Be pleased to confirm in faith and charity your pilgrim church on earth with your servant Francis, our Pope, Peter, our Bishop, the order of bishops, all the clergy, and the entire people you have gained for your own. Listen graciously to the prayers of this family, whom we have summoned before you. In your compassion, O merciful Father, gather to yourself all your children scattered throughout the world. To our departed brothers and sisters, and to all who were pleasing to you at their passing from this life, give kind admittance to your kingdom. There we hope to enjoy forever the fullness of your glory, through Christ our Lord, through whom you bestow all the world that is good. Through Him and with Him and in Him, O God Almighty Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours forever and ever. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதைப் போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் சமாதானத்தை கனிவுடன் அருளும்பை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேர்ந்த வாழ்வு எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
என்றென்றும் உள்ளதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன். என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்ற அப்போஸ்தலர்களுக்கு அளித்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கு சமாதானத்தை ஒற்றுமை மறைத்தவரிடத்தில் வளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ நமக்காக பால் ஒருவர் பிறந்திருக்கின்றார். நம் அனைவரையும் மீட்க வந்திருக்கின்றார். இந்த திருவிருந்துக்கு நம்மை அழைக்கின்றார். நம்மை தேடி வந்தவரை நாம் உட்கொள்ள இருக்கின்றோம். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
Amen.
இன்று நம்முடைய இதய குடிநிலை திறந்திருக்கின்றோம். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்றுமே நம்மோடு வாழ வேண்டும், நம்மோடு இருக்க வேண்டும், நம்மோடு உறவாட வேண்டும், உரையாட வேண்டும் என்று விருப்பப்படுகின்றவர் நம் ஆண்டவர். அதுதான் அவர் நம்மை தேடி உள்ளார். அரசருக்கெல்லாம் அரசு இந்த உலகை ஆளுகின்றவர். நம் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்கின்றார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, நம்முடைய உள்ளத்திலே வந்து நீர் தங்கியதற்காக நன்றி. என்னுடைய உள்ளத்திலே வந்து நீர் பிறந்ததற்காக நன்றி. இந்த அருமையான இரவிலையும் புனிதமான இரவிலையும் பரிசுத்தமான இரவிலை நீர் பாவியாக என்னை தேடி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். உம்மை போற்றுகின்ற இயேசு, உம்மை புகழ்கின்ற இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்ற இயேசு. அந்த இடையர்கள் வந்து தங்களுக்கு உம்மை வணங்கியது போல அந்த இடையர்கள் உம்மை தேடி வந்தது போல உம்மை வந்து ஆராதித்தது போல நான் உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை மகிமைப்படுத்துகின்றேன். என்னோடு என்றுமே தங்கும், என்னோடு என்றுமே வாழும். உம்முடைய பிரசன்னத்திலே என்னை காத்துக் கொண்டு இயேசுவே. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து யார் வந்திருக்கிறது? இந்த ராஜ்யம் யார் நம்மளை தேடி வந்திருக்கிறார்கள்? சத்தமா யார் தேடி வந்திருக்கிறாங்க? ஒரு பயத்தை ஆன்சர் பண்ணுது. யார் நம்மளை தேடி வந்திருக்கிறார்கள்? சும்மா நம்ம ஜனங்க சொல்றாங்க, பாப்பா யார் நம்மளை தேடி வந்திருக்கிறார்கள்? இயேசு. சத்தமா சொல்ல முடியாதா? இயேசுராஜன் நம்மளை தேடி எழுதுகின்றோம். இயேசுராஜன் வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பக்கத்தில் யாரும் தூங்கியிருந்தால் கட்டி எழுப்பிடிக்க வைக்கும். சத்தமா கரங்களை கட்டி உற்சாகத்தோட
பாடிங்கிறீங்களா? ஏதோ வீட்டில் இடம் கொடுத்த மாதிரி. கூப்பிடு நீ, அவர் பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் அவர் தீர்த்திடுவார். அந்த ஏசு அதுதான் நம்மகிட்ட வந்திருக்கிறார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் சொல்லும்போது ரொம்ப சீரியஸாக யாரும் உங்களை அடிக்க போகிறதில்ல. கோயிலுக்கு வந்துருக்கோம், ஆண்டவர் பிரசனத்தில் இருக்கிறோம். ஒருத்தர் பார்த்துட்டு திருப்பி பார்த்துட்டு ஏசு வந்துருக்காருன்னு சொல்லி பாடுவோமா? பாடுவோம். இதுதான் கிறிஸ்துமஸ் விஷயம். ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற பாருங்க, ஏசு ராஜா. மியூசிக் கொஞ்சம் கம்மி பண்ண கை தட்டு கேட்க. ஏசு ராஜா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான இரவிலே ஆண்டவருடைய பிறப்பு விழாவை இந்த நேரத்தில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசு ராஜா நம் மத்தியிலே வந்திருக்கின்றார். கொண்டாடுகின்ற நேரம், சந்தோஷப்படுகின்ற நேரம், கூப்பிடும் போது அவர் நம்மை தேடி வருகின்றார், வந்திருக்கின்றார். ஆகவேதான் இந்த பாடலை நாம் பாடினோம். இந்த சந்தோஷத்திலே நாம் அனைவரும் மூழ்கி இருக்கின்றோம். இந்த இரவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை அருட்தந்தை பிரவீன் அவர்கள் சார்பாகவும் அருட்தந்தை அலெக்சாண்டர் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட விதத்திலும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி கிறிஸ்துமஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பாடணும் திரும்ப மாட்டேன். அப்படியே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி காங்கிரீட் பில்லர் மாதிரி நின்று திரும்ப மாட்டேன். அட்லீஸ்ட் இப்போ அதை திரும்பி பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ் விஷ் பண்ணுறேன். விஷ் பண்ணுறேன். யாராக இருந்தாலும் எதிரி பக்கம் வந்தாலும் விஷ் பண்ணுறேன். எவ்வளோ பேர் தூங்கிட்டு இருக்கிறீங்க? கை வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. அது வேணுமா? மகளை இப்படிதான் ஒரு நாள் கிறிஸ்மஸ் நைட்டு 24ஆம் தேதி ஒரு பெரிய கோயிலில் நம்ம கோயிலுக்கு வச்சுக்கணும். நம்ம கோயிலில் தான் வச்சுக்கணும். ராபர்ட்சன்பேட்டில் பிஷப் வந்துக்கிறார் பூசை வைக்கிறது. நைட் மாஸ் பிஷப் வந்துக்கிறாரு. பிஷப் குப்பியெல்லாம் போட்டுன்னு
சிம்பிளாக பிடிச்சின்னு பயங்கரமான டெக்கரேஷன் கோயில், பயங்கரமான டெக்கரேஷன். வந்திருக்கிற பங்கு மக்களெல்லாம் சும்மா ஜொலிக்கிறாங்க, நல்லா துணியை போட்டுக்கிட்டு சும்மா கண்ணெல்லாம் பூசணும். எனக்கு பூசிட்டு தான் இருக்குது கண்ணெல்லாம் பூசுற மாதிரி துணியெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கிராண்டாக இருக்கிறாங்க. வீர சிறுவர்கள் ஒரு சைடு, ஒயர் ஒரு சைடு பாட்டு வரும், பாட்டாக பாடுறது கேரல்ஸ் பாடினாங்க. இன்னொன்று நம்ம கேட்டரிங் பிள்ளைங்களாம் சேர்ந்து ஏசு எப்படி பிறந்தாருன்ட்டு லைவ் கிருப்பு, அதாவது அப்படி நடிச்சு இடையர்களா மாதாவை சூசியப்பரா அந்த ஆடு மாடு மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணி ஒரு சைடில் அவங்க லைவாக கிருப்பு செஞ்சு வைக்கணும், அவங்க லைவாக அதை நடிச்சுருந்தாங்க. இப்படி கிராண்ட பூசை நடுவோட சாண்டா கிளாஸ் வராது. கோயில் எங்கே வராரு? நடுவோட வந்து நிற்கிறார். வீடுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு பிஷப்புக்கும் சொல்லிக்கிறாரு. சாண்டா கிளாஸ் வந்துட்டு பிஷப் தயவுசெய்து பூசி நிறுத்துங்க, நான் வந்துருக்கேன். ஆனால் கிறிஸ்மஸ்னா சாண்டா கிளாஸ் இருக்கணும் இல்லை, அவர் தாத்தா வந்து என்ன பண்ணுவார், கிஃப்டெல்லாம் கொடுப்பாரு, சாக்லேட்டெல்லாம் கொடுப்பாரு, கிஃப்டெல்லாம் கொடுப்பாரு. இந்த சாண்டா கிளாஸ் ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துட்டார். அந்த பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு வந்து நடுவு பூசை நின்றுட்டு பிஷப் நெல்லுங்க அப்படின்னு பூசை நிறுத்திட்டாரா பிஷப். எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க சாண்டா கிளாஸ் வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கிறாரு, பெரிய டப்பாலே நானும் கொண்டு வந்திருக்காரு, எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாரு, அதுவும் நடுவு பூசலை கொடுக்குறாருன்னு சொல்லி எல்லாரும் நின்னாங்க. பிஷப் அப்படின்னு நின்றுட்டு நடுவு பூசலை வந்து நிறுத்திட்டாங்க பிஷப். இப்போ அந்த சாண்டா கிளாஸ் எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் அன்பு செய்வீங்களா? எல்லாரும் என்ன சொன்னாங்களா? ஆமாம் அன்பு செய்கிறோம். எல்லாம் கை தருவீங்களா? அது யாரெல்லாம் ஆண்டவர் அன்பு செய்வீங்க கை தருங்களோ? யாரெல்லாம் அன்பு செய்வீங்க கை தருங்களோ? கை தெரிய மாட்டேங்குது. யாரெல்லாம் இயேசு அன்பு செய்வீங்க கை தருங்களோ? எல்லாம் கை தருவாங்க. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க கை தருங்களோ? எல்லாம் கை தருவாங்க. யாரெல்லாம் அந்த இயேசுக்காக நீங்கள் வாழ்வீங்க விசுவாசிகளாக இருக்கிறீங்க கை தருங்களோ? எல்லாம் கை தருவாங்க. யாரெல்லாம் இயேசுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ, ஒரு நல்ல இயேசுடைய பிள்ளைகளாக வாழ்றீங்களோ சொன்னோன்னே எல்லாரும் கை தருவாங்க. தூங்குவாங்க. எல்லாருக்கும் கை தருவாங்களா? நீங்க இயேசு அன்பு செய்றீங்களா? ரொம்ப அன்பு செய்யணும். பசங்களாம் ரெண்டு கையை தூக்கினாங்களா? சரி, கடைசியில் ஒரு பேட்டி பண்ணலாம். யாரெல்லாம் இயேசுக்காக உங்களுடைய உயிரை தியாகம் பண்றீங்களா? எல்லாரும் கை தூக்கினாங்களா? இயேசுக்காக நான் உயிரே தியாகம் பண்றேன்னு எல்லாரும் கை தூக்கினாங்க. ரெண்டு கை தூக்கினாங்க. சாண்டா கிளாஸ் பரவாயில்லப்பா, இந்த ஜனங்களாம் இயேசுக்காக உயிரை கொடுக்குற, உயிரை தியாகம் பண்ணுறது தயாராகிறான்ட்டு எல்லாரும் கை தூக்கினதான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி, உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பா ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்ன இருந்துச்சுன்னா ஒரு AK-47 கன்று, AK-47 கன்று எடுத்தாங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். யாரெல்லாம் உண்மையா இயேசு அன்பு செய்றீங்களோ, யாரெல்லாம் உண்மையா இயேசு அன்பு செய்றீங்களோ, நான் இப்போ ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் சுட போறேன், எல்லாத்தையும் சுட்டு சாகடிக்க போறேன். இயேசுக்காக நீங்க தியாகம் பண்ணிருந்தாங்க, நீங்க உங்களுடைய உண்மையான இயேசு மேல காட்டுற அன்பை நீங்க காட்டுங்க. இன்னும் 1 minute உங்களுக்கு டைம் தரேன் கலத்தி பேசினாங்க. என்ன உத்தேசம்னா ஃபர்ஸ்ட் ஓட்டாங்க. ஐயோ போய் இந்த கோயிலுக்கு மணி அடிச்சு போகணும், இன்னும் கொஞ்சம் மாதம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இன்னொரு 10 வருஷம் நான் வாழ்ந்துட்டு அவர் ஓடி போயிட்டாங்க. ஒரு சைடு கோயில் ஓடி போச்சு. கேரல்ஸ் பாடி ரொம்ப டயர்டாக இருந்த வீட்டில் போய் கம்மி கொடுத்து தூண்டு வந்து ஒரு சைடு கேரல்ஸ் அந்த கோயிலில் பாடலாம் ஓடி போயிட்டாங்க. அந்த சைடு ஆம்பளைங்களா ஐயோ 12 years wine, 9 years wine, 10 years wine எல்லாம் வீட்டில் சேர்த்து வச்சுக்கிறேன். அதெல்லாம் போய் அடிக்கணும் போய் இந்த ஆணுக்கு எப்படி தியாகம் செய்யுது அடவாட்டு ஒரு ஆம்பளைங்களாம் அப்படிமோ அந்த ஃப்ரெண்டு டோரில் ஓடி போயிட்டாங்க. லேடிஸ்லாம் ஐயோ வீட்டில் கறி வாங்கி வச்சுக்கிறேன், கோழி வாங்கி வச்சுக்கிறேன், முட்டை வாங்கி வச்சுக்கிறேன், வெள்ளா சுட்டு வச்சுக்கிறேன், முட்டு சுட்டு வச்சுக்கிறேன், இதெல்லாம் எல்லாருக்கும் ஐயோ இதெல்லாம் யார் சாப்பிட்றது, நாளைக்கு பிரியாணிலாம் செஞ்சு கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் வேலை செஞ்சுட்டு லேடிஸ்லாம் ஓடி போயிடுச்சு. பசங்க தான் ஐயோ இன்னைக்கு தான் எனக்கு புது துணி வாங்கி கொடுத்துட்டாங்க, நீ தான் போட்டு அந்த ஊரெல்லாம் போய் நான் காட்டணும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போய் காட்டணும், வீட்டெல்லாம் போய் வீடு வீடாக போய் இதெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குடிக்கலாம் ஓடி போயிடுச்சுங்களா. இந்த வயசான பாட்டிங்க
வயசான பாட்டிங்கெல்லாம் தாத்தங்கெல்லாம் வயசெல்லாம் ஆயிடுச்சு, இன்னும் வாழ்க்கை கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போகணும், என்ன இந்த நேரத்தில் ஏசுக்காக நம்மளாம் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைஸாக சைட் ரோடில் வந்து போயிட்டாங்க. கோயில் காலையாக ஆயிடுச்சு, கோயில் காலையாக ஆயிடுச்சு. ஆனால் ஒரு மூலையில் மாத்திரம் அந்த சின்ன பசங்களாம் என்ன தெரியுமா, அந்த லைவ் திரும்ப பண்ணியிருந்தாங்க தெரியுமா, அந்த சூழ்ச்சி ஏற்பாடு மாதா குழந்தை இயேசு அந்த இடையர்கள் அந்த சின்ன பசங்க மாத்திரம் எதுவுமே ஆகிற மாதிரி அந்த குழந்தைய பாட்டு பாடிக்கிறது, டான்ஸ் ஆடிக்கிறது, சந்தோஷமாக நம்ம இந்த ஒரு நிமிஷத்துலேயே நனவும் ஆயிடுச்சு, போயிட்டு எல்லாமே ஓடிவிட்டாங்க, கோயிலாக காலி ஆயிடுச்சு. பிஷப் நடிகை இருந்தாங்க, நானும் ஓடிக்கிட்டேன், என்ன பண்ணுறது, ஜனங்கள்லாம் ரொம்ப பேஜாராகிடுவாங்க ரெண்டு அவங்களும் பயந்து இருந்தாங்க. அப்போ அந்த சாண்டை கிளாஸ் திரும்பிட்டு பிஷப்பை பார்த்து சொன்னாங்க, பிஷப் இவ்வளோ பேர் வந்திருந்தாங்கள, இவங்கெல்லாம் சரியான டுபா கொடுக்குறீங்க, இயேசுக்காக உயிர் கொடுக்குறேன்னு சொல்லணுங்களோ, நாங்களெல்லாம் சுற்றுறேன்னு சொல்லணும், எல்லாரும் ஓடிவிட்டாங்க, எல்லாரும் ஓடிவிட்டாங்க. உண்மையான கிறிஸ்துவ யாருமே இல்லை, எல்லாம் கிறிஸ்துமஸ் நைட்டுக்கு கொண்டாடுறது தான் வந்துருக்காங்க, டெக்கரேஷன் பார்க்க தான் வந்துருக்காங்க, பூஜைக்காக தான் வந்துருக்காங்க, ட்ரெஸ் போட்டு ஷோ காட்ட தான் வந்துருக்காங்க. உண்மையாக யாரும் இயேசுவை நம்மள, உண்மையாக யாரும் இயேசுவை அன்பு செய்யல, உண்மையாக யாரும் இயேசுக்காக நம்ம வாழ்வேன்னு சொன்னதெல்லாம் சும்மா வாயில தான் சொன்னாங்கன்னா, நான் சுற்றுறேன்னு சொன்னோன்னு பயந்து உயிர்க்காக தப்பிச்சு ஓடிப்பிட்டாங்க, எல்லாமே ஓடிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிஷப் இப்போ நீங்கள் பூசையை கண்டினியூ பண்ணுங்க, ஏன்னா உண்மையாக இயேசு அன்பு செய்வது யாருன்னு சொன்னால் இந்த சின்ன பசங்க, உண்மையாக இயேசு அன்பு செய்யறதுனா இந்த குட்டி பசங்க. பாரு இவ்வளோ குழப்பாச்சு, எதுக்கும் அவங்க காலில் போட்டுக்கிறாங்க, ஆனால் அவங்க பாட்டு இயேசு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அவங்க சந்தோஷப்படுத்திருந்தாங்க. இவங்க தான் உண்மையான இயேசு அன்பு செய்யறீங்களோ. இப்போ நீங்கள் பூசை கண்டினியூ பார்த்தா பிஷப்னு சொன்னாங்க சாண்டை கிளாஸ், அதை ரொம்ப சீரியஸாக இருக்கா இல்லை ஜோக்காக இருந்துச்சா? ரெண்டும் உண்மையாக இயேசு அன்பு செய்யறேன், உண்மையாக இயேசு அன்பு செய்யறேனா, உண்மையாக இயேசுக்காக வாழ்றேனா, உண்மையாக இயேசுக்காக நான் மறிப்பேனா, உண்மையாக இயேசுவை சாட்சியாக நான் இருப்பேனா? இதுதான் பெரிய கேள்வி. அதான் ஆர்மையாக பிரசனத்தை பார்த்து சொன்னார், நாம் கொண்டாடுறதெல்லாம் இருக்கணும், கொண்டாட்டெல்லாம் தேவை, ஆனால் உண்மையாக இயேசுக்காக நாம் வாழ வேண்டும், உண்மையாக அந்த இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே கொண்டிருக்க வேண்டும், உண்மையாக அந்த இயேசுவை நம்முடைய இதய குழிகளிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்து. மற்ற எல்லாருமே அடையாளங்கள், கொண்டாட்டங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இதெல்லாம் இருக்கணும் தேவை, ஆனால் உண்மையான இயேசு அந்த உள்ளத்தில் இருக்கிறார். அதை நீங்கள் உணர வேண்டும். ஆகவே இது 2வது கொஸ்டின் முடிச்சுக்கிறோம். யோசிச்சு பார்க்கலாம், எவ்வளவுக்கு நாம் இயேசு அன்பு செய்கிறோம் என்று. அது வெறும் பேச்சில் மாத்திரம் கிறிஸ்துவா நாம் இல்லாமல், வெறும் பேச்சில் மாத்திரம் நான் கிறிஸ்துவனா வருஷத்துக்கு வருவேன். நிறைய பேர் நீங்கள் புதுசாக பார்த்து ஈஸ்டர் அன்னைக்கு பார்த்து நீங்கள் மறுபடியும் பார்த்துட்டு சில பேர் ஈஸ்டர் நைட்டு பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி மறுபடியும் வந்துக்கிறாங்க, மறுபடியும் அடுத்த நெக்ஸ்ட் போகிறோம், நெக்ஸ்ட் ஈஸ்டர் தான் வருவாங்க, ஈஸ்டர் தான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்துவலாக வாழ்றது அவசியம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்துவலாக நம்ம காட்டுறது முக்கியம் இல்லை. உண்மையான இயேசுடைய சாட்சிகளாக சீடர்களாக வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்து. நம்முடைய கிறிஸ்துமஸ் இன்னைக்கு மாத்திரம் இல்லை, 365 நாள் நம்முடைய கிறிஸ்துமஸ் வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துமஸ். எப்பெல்லாம் இயேசு நம்மோடு இருக்கிறார் அப்போ நிச்சயமாக கிறிஸ்துமஸ் தான். அது ஒரு குட்டி பிரசங்கம், இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். உலகம் மீண்டுமாக ஹாப்பி கிறிஸ்துமஸ். இன்றைய நாளிலே அன்பார்ந்தவர்களே, விசேஷமாக நம்முடைய பங்கு இளைஞர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அருமையான மாட்டுக்குடலை செய்தவங்க கடந்த ஒரு மாதமாக அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அவங்கள தனிப்பட்ட விதத்தில் அவங்கள தன்னுடைய சொந்த காசுகளை போட்டு, நான் கொஞ்சோடு தான் கொடுத்தேன், சொந்த காசுகளை போட்டு அவர்கள்
அதே போல் நம்முடைய பாடகர் குழுவினர் அருமையாக பாடினார்கள். கேரளஸ் திருப்பலிக்கு முன்பாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் வருஷம் முழுசும் நல்லா பாடிக்கிறாங்க. ஸோ கொயருக்கும் தேங்க்ஸ். நம்முடைய வின்சென்ட் மியூசிஷியன் வின்சென்ட் அவருக்கும் தேங்க்ஸ். கரங்களை கட்டி அவருக்கு நான் நன்றி. நம்முடைய பல்வேறு பேரவை அங்கத்தினர்கள், ஜோனல் லீடர்ஸ், எல்லா அன்பிய தலைவர்கள், மரியாதை சின்ன அங்கத்தினர்கள் மற்றும் இந்த ஒவ்வொரு நாளும் கேரல்ஸ் சென்று கொண்டிருக்கும் எல்லா வீடுகளுக்கு இதோடு வந்து சேர்ந்து நம்மோடு சேர்ந்து இந்த கேரல்ஸ் பாடி அனைத்து உதவி செய்து அனைத்து வந்தவர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருடைய சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் விசேஷமாக நம்முடைய பங்கு பேரவை அங்கத்தினர்களுக்கு விசேஷம் நன்றி. ஏனென்றால் இந்த நம்முடைய ஏழை எளியவர்களுக்கு இந்த ரேஷன் கிட் கொடுக்க அவர்கள் நிறைய வேலை செய்திருக்கிறார்கள். மகாத்மத்தில் போய் ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் அதெல்லாம் வாங்கி வந்து எல்லா ஏற்பாடுகள் செய்து நமக்கு இந்த கேரல்ஸில் ஒரு கணக்கு சொல்கிற கேள்வி நிறைய பேர் சண்டை போட்டிருந்தாங்க. நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இது கிடைக்கல, எனக்கு மூட்டை கிடைக்கல, எனக்கு ஆட்சி கொடுக்கல, பார்க்க கொடுக்கலன்ட்டு. அது வந்து ஏழைகளுக்கு தான் கொடுக்குது, இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடுக்குது. அதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போகுது, இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இல்லை, ஏழைகளுக்காக. அது யாருடைய காசுனா உங்கள் காசு தான். இந்த கேரள சமயத்தில் வீட்டில் நீங்கள் காணிக்க கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் கேரள போது எல்லாம் காணிக்க கொடுக்குது. எவ்வளோ விஷயம் இருக்குன்னா 1,80,000. எவ்வளோ? 1,80,000 கை கட்டுறது. நீங்கள் நன்றி. அந்த 1,80,000 1,60,000 இந்த ரேஷன் கிட்டுக்கு கொடுக்குது. எவ்வளோ? 1,80,000 1,60,000 இந்த ரேஷன் ஏழைகளுக்கு ரேஷன் கிட் கொடுக்குன்னா அதுக்கு முழுசாக கையில் மிச்சம் கட்டி 20,000. அந்த 20,000 இன்னும் 1,000 செல்லும் இருக்குது. ஆக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது வந்து நம்ம செய்யறது இல்லாட்டினா ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அதாவது நிறைய பேர் சண்டை போட்டாங்களோ கடவுளாக உங்களுடைய தாராள காணிக்கைக்காக நன்றி. தொடர்ந்து ஏழைகளை நன்மை செய்யுங்கள், ஆதரியுங்கள், உதவி செய்யுங்கள். கடந்த புதன்கிழமை என்று நம்முடைய பங்கிலே அருமையாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இருந்தது. நீங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. அதான் அந்த பொண்ணு வருஷத்துக்கு ஒரு முறை நாட்டு வரணும். நீங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. மிக அருமையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம். நம்முடைய பிள்ளைகள், கேட்டீச்சர் பிள்ளைகள், டீச்சர்ஸ் இதெல்லாம் நல்லா தயாரித்து அருமையான ஒரு நிகழ்ச்சி நமக்கு கொடுத்தார்கள். அதே போல் அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு எல்லோருக்கும் உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உணவுக்கும் 50,000-60,000 ரூபாய் செலவாச்சு. அதுக்கும் நன்றி. அதாவது இந்த அருமையான நமக்கு நம்ம மக்கள் ஒரு நவாப் சாப்பிட்றார். நவாப் சாப் மிஸ்டர் வில்லியம் அவர் சூப்பராக ஒரு பிரியாணி செஞ்சு கொடுத்தாரு. நமக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி கை கட்டிடுவோம். இந்த அருமையான டெக்கரேஷன் செய்த ஆல்வின், நமக்கு அருமையான சவுண்ட் சிஸ்டம் போட்டு கொடுத்த வின்சன், நம்முடைய சாக்ரிஸ்டின், நம்முடைய பீட சேவர்கள், இளைஞர்கள், உதவி செய்த அனைவருக்கும் என்னுடைய சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களோடு நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த திருப்பலி முடிந்த பிறகு உங்கள் எல்லோருக்கும் நம்முடைய சோஷியல் ஒர்க்கர் ஒருத்தர் மோகன் கிருஷ்ணா என்பவர் கேக் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அன்பானவர்களே, நாளை கிறிஸ்துமஸ் தினம். நாளை தினம் கிறிஸ்துமஸ் தினம். காலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, 8:30 மணிக்கு தமிழும் திருப்பலி இருக்கிறது. மாலை திருப்பலி காலை. இந்த இரவு நாம் இந்த திருப்பலி நிறைவேற்ற நமக்கு உதவி, அதாவது பர்மிஷன் கொடுத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்கள் சார்பாக நன்றி. மீண்டும் உதவி செய்த அனைவருக்கும் எல்லா குழுக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். God bless you. Once again, happy Christmas to you. Same to you. சொல்லுங்க சத்தமா. Very good. நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. கஷ்டத்துக்குள்ளோ கவலை எல்லாம் இருக்கணும். ஆனாலும் நம்மளோடு யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். ஸோ இயேசு இருக்கிறாரு, கவலைப்படுத்துவார். நம்ம தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார். அந்த நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து வாழ்வோம். எடுக்கிறேன். இந்த திருப்பலியிலே நம்மோடு சேர்ந்து நமக்காக ஜெபித்த தந்தை பிரவீன் அவர்களுக்கும், அருமையான மறையுரையாற்றிய தந்தை அலெக்சாண்டர் அவர்களுக்கும் அனைவருடைய சார்பாக நன்றி. தேங்க்யூ. ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய
எங்கள் மீட்பின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளினால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்று எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவருடைய ஆளுமை மன்றாடுகின்றோம். அவரது மாட்சிமிகு பிறப்பினால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவியர்களை அகற்றி நற்பண்புகளின் ஒளியினால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பதரும் பிறப்பின் பொருள் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி இளைஞர்களுக்கு தம் வானக தூதர் வழியாக அறிவிக்க திருவுள்ளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியும் அறிவிப்பார்களால் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பினால் விண்ணகத்தோடு மண்டகத்தை இணைத்து இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் எனும் குறைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. பிதாசுதன் பரிசுத்தாய் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இன்று இருக்கின்றார் என்ற நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் வாழ்ந்து சென்று